வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். தேவனுடைய செய்திக்கு கடந்து செல்வோம். அதுக்கு முன்பாக நான் எப்பொழுது சொல்லிக்கொள்ள ஒரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் இதை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எங்களுக்கும் உதவியாக இருக்கும். இன்னும் அதிகமான பேர்களுக்கு தேவ வசனம் சென்றடைவதற்கு வசதியாக இருக்கும். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இப்போ அவளையும் உருவாக்கிட்டு ஒரு கமாண்டு கொடுக்குறாரு. உருவாக்கி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவனை உருவாக்கி அவனுக்கு ஒரு துணை வேணும்ல, அதுக்காக அவன்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்து அவங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவனா இதுலேருந்து இந்த படிக்க போகிற வசனத்துலேருந்து ஒன்று கற்றுக்குவோம். அவர் செய்யும்போது கூட அவன் பர்மிஷன் வாங்கிட்டு தான் செய்திருக்காரு. பாருங்க, அடுத்த வசனம் சொல்லும். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றார். மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எண்ணப்படுவாள். இதை யார் அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க? கர்த்தர் தான் சொன்னார். அப்பா, நான் உனக்கு ஒரு பெரிய தூக்கம் வர வைக்க போகிறேன், நீ தூங்குவ. அப்போ உன் உடம்புலேருந்து தான் ஒரு போர்ஷன் எடுத்து மனுஷியை உண்டாக்க போகிறேன். கவலைப்படாத, ஒன்றும் ஆகாது. நீங்கள் டாக்டர்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? ஒரு சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து வாங்குவாங்க. அப்போ கூட இந்த கண்டிஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. யாராவது ஆப்ரேஷன் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டாக்டர்ஸ் உடனே ஒரு சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து வாங்கிக்குவாங்க. கையெழுத்து வாங்கி எனக்கு எது நேரிட்டாலும் அதுக்கு நானே பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து வாங்குவாங்க. நான் அது ஒத்துக்கொள்கிறேன், முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு. ஏன்னா நாளைக்கு கேஸ் போட்டுறக்கூடாதுல்ல பாங்க, அது கூட லீகல். ஆனால் இங்கே கர்த்தர் அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்கிறாரு. அப்பா, நான் ஒன்று உடம்புலேருந்து எடுக்கிறேன், நீ என் மகன்தான், அதனால் உனக்கு செய்கிற இந்த காரியத்தை ஒரு பெண்ணை கொடுக்குறேன், உனக்கு மனைவியாக கொடுக்குறேன், எடுத்து வச்சுக்கோ. இப்போ அவர் வந்த பிறகு இது வரைக்கும் வாயை மூடினா தான் பேச தொடங்கிட்டான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இங்கே பாதி டைவர்ஸ்க்கு காரணம் இதுதான். மாமியார் மருமக சண்டை வர்றது இதுதான். அது நம்ம தேசத்தில் ரொம்ப அதிகமாக வருது பிரச்சனைகள். இது இந்த லா வாஸ் ரிட்டன் லாங் பேக். கல்யாணம் பண்ணோன்னா பொண்டாட்டியோட போயிடு தனியாக. நீ போய் உங்கள் அப்பா அம்மாவோட இருந்தீங்கன்னா அங்கே என்ன ஆகும்? அந்த பாட்டிமாவுக்கு சும்மா இருக்க முடியாது, ஏதாவது நோண்டணுன்னு பார்க்கணும். இது என் பையனாச்சே, இவன் என்ன இந்த பொண்ணுக்கு அடிமை ஆகிட்டானா அப்படின்னு நினைக்கும். அது சும்மா இருக்காது, அது யோசனை பண்ணும். இல்லை, இது மாதிரி யோசனை பண்ண உடனே டக்குன்னு கேட்கணும், ஏய் என் மகனை வேலை வாங்காது சொல்லி கேட்கும். யோசனை பண்ணி பாருங்கள், கற்பனை. இது இப்படி தான் திங்க் பண்ணணும். உடனே அந்த அம்மாக்கும் வரும், பார்த்தியா உங்கள் அம்மா என்னை தொந்தரவு பண்ணுது. இப்படி தான் சண்டை ஆரம்பிக்கும். இப்படி தான் பிசாசு செட்டப் பண்ணுவான். ஒரு வீட்டில் கலவரம் உண்டாக்குறதுக்கு. இப்போ தேவனுடைய வழிகளை பற்றி நம்ம அறிந்து கொண்டோம். Let us turn our Bibles to again Proverbs. இன்னொரு நாள் வாசிப்போம். Proverbs 3rd chapter. 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. பார்த்தீங்களா? திருப்பி அந்த வசனத்தை ஏன்னா உங்கள் அப்பா, உங்கள் ஃபோர்ஃபாதர், உங்கள் தாத்தா ஆதாம் நான் சொன்னேன் கேட்கல, பழத்தை சாப்பிட்டான். நீ சாப்பிடாதப்பா, நீயாவது நல்ல பிள்ளையாக இருப்பா, வேணாம்பா இந்த தப்பெல்லாம் செய்யாதப்பா, இது செய்யாதப்பா, இந்த நான் சொல்கிற வழியில் நடந்து போப்பா, உனக்குன்னு ஒரு மாடல் ஒன்று வச்சுருக்கேன்பா, இயேசு என் மகனை கொண்டு வச்சுட்டேன்பா, அவர் வழியில் செல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம கேட்க மாட்டேன்றோம்.
அது எப்படி? ஏனென்றால் உலக பிரகாரமான தகப்பனாகிய ஆதாம் கீழ்ப்படியாமல் போயிட்டான். இந்த கீழ்ப்படியாமல் நிமித்தம்தான் இவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு. ஓசியா புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, என்னோட பண்ணின உடன்படிக்கை மீறிட்டான். அதை மீறினதுக்கு அந்த பெண் காரணமாக இருக்கலாம், ஆனால் அவன் உடன்படிக்கை பண்ணது தேவனோட. அந்த உடன்படிக்கை மீறிட்டான் தான் பிறகு எது வேதத்தில் படித்து பார்த்தா தான் தெரியும். இதெல்லாம் வெறும் ஜெனிசிஸை படித்தா புரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஜெனிசிஸ் எப்படி படிக்கணும்னே தெரியாது. அப்போ ஓசியா ஒரு புக்கை போட்டிருக்கு, அவன் என் உடன்படிக்கையை மீறிட்டான், எனக்கு துரோகம் பண்ணிட்டான். அப்போ கட்டளையை மீறுகிறது துரோகமாக கருதப்படுகிறது. Let us start our Bibles to book of Hosea. 6ஆம் அதிகாரம், ஓசியா 6:7. அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆதாம் செய்து 2 பாவம். அவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கான். covenant, he made a covenant with God that he will not eat from the tree. he made அடிச்சு சத்தியம் பண்ணியிருக்கான். that is highly valued contract. it's a contract. நீங்கள் உலக பிரகாரமான கான்ட்ராக்ட் மீறினா என்ன தண்டனை வரும்னு படிச்சுக்கோங்க. இங்கே சர்வ வல்லமையுள்ள தேவநாய கர்த்தருடைய கான்ட்ராக்ட் மீறின என்ன இருக்குது? அது கான்ட்ராக்டை மீறிட்டான்றாரு. அடுத்தது என்ன பண்ணுறான்? உடன்படிக்கை மீறி எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணிட்டான். அப்போ நான் என் எதிராளியாகிய பிசாசாக வச்சிருக்கேன், அவன் பேச்சை கேட்டதுக்கு துரோகம் பண்ணிட்டான். ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் போனால் என்னென்ன எஃபெக்ட் வருது பார்த்தீங்கன்னா, 2 எஃபெக்ட் வருது. ஒரு தப்பு செய்தால் 2 எஃபெக்ட். ஒன்று உடன்படிக்கை மீறுறோம், அடுத்தது துரோகம் பண்ணுறோம். இன்றைக்கி நாம் தன்னைத்தானே பலியாக கொடுத்த இயேசு ரத்தத்தை காலில் மிதிக்கிற மாதிரி இருக்கும். துரோகம் பண்ணுறது ரொம்ப சீரியஸான குற்றம். இதை நிறைய பேர் சொல்கிறாங்க, இதெல்லாம் கிருபையின் காலம் எல்லாம் மறைஞ்சு போச்சுன்னு. ஐயோ, உன்னை விட்டு வச்சிருக்காரு, அதுதான் கருவின் காலம். திருந்தி வா, அதுதான் சொல்கிறாரு. எபிரேயரில் போடப்பட்டிருக்கும், தேவனுடைய குமாரனின் ரத்தத்தை காலில் மிதிக்கிறதுக்கு சமாதானம். தேவச்சனமே, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார், அதனால தான் டைம் கொடுக்குறாரு. நீ உலகத்தில் நீ எவ்வளோ பணம் சம்பாரிச்சேன்னு அவர் உன் செத்த பிறகு கணக்கு கேட்க போகிறதில்ல. ஆனால் நான் சொன்ன வேலையை செய்துட்டு வந்தியான்னு கணக்கு கேட்பார். ஒவ்வொருத்தருக்கும் இதை பொருந்தும். உங்களுக்கு போதிக்கிற எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். தேவச்சனமே, அதான் போட்டிருக்குது, என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. இந்த வசனத்துக்கு இவ்வளோ அர்த்தம் கற்பிக்கலாம், இன்னும் கற்பிக்கலாம், நிறைய இருக்குது. டிசைனாக பாவம் பண்ணி வச்சுருக்காங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஞானமடைந்தவர்களாகி கர்த்தருடைய வழிகளை மட்டும் பின்பற்ற கடவோம். வேற வழிகள் வேண்டாம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டோ, அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவ ஜனமே, கர்த்தருக்கு செம்மையான வழியில், அவர் காட்டின வழியில் நடப்போம். பாட்டெலாம் பாடுவோம், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், நான் இது செய்வேன் அது செய்வேன், பொய் தான் சொல்கிறோம். அப்புறம் நமக்கு தெரிஞ்ச இஷ்ட வழியில் திருப்பி ஆதாம் மாதிரி ஓடி போய்டுறோம். பாவம், ஆதாமாவது ஒரு தப்பு தான் பண்ணார், நாம் ரெகுலராக தப்பு பண்ணுறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றியை செலுத்துகிறேன். ஜெபிப்போம். தகப்பனே, உமது வசனத்தை வாசித்தோம். கர்த்தாவே, இந்த ஜனங்கள் பற்றி அறிந்து கொள்ள நிறைய சான்ஸை கொடுக்குறீர். வேதத்தை ஆராய்ச்சி பண்ண, எப்படி மரணம் நிகழ்கிறது, எப்படி ஒவ்வொரு பாவமும் ஏற்படுகிறது, அதன் விளைவுகள் என்ன, எல்லாற்றையும் குறித்து ஆராய்ந்து வருகிறோம். என் தேவனாய் கர்த்தாவே, இவர்கள் புரிந்து கொண்டு
கர்த்தாவே, தேவனுடைய வழிகளில் நடக்க, அவரை பிரியப்படுத்தவர்களாக வெற்றிகரமாக ஜீவிக்க, சந்தோஷமும் வெற்றியும் சமாதானமும் உள்ள வாழ்க்கை அவர்கள் வாழ கிருபை தாருங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.